ஜனவரி 2வது வாரத்தில் பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா புதுக்கோட்டை வரவுள்ளதாக தகவல். 59 ஏக்கர் நிலத்தை தூய்மைப்படுத்தும் பணி மும்முரம். தமிழக அரசு அமைத்துள்ள காலநிலை மாற்றம் தொடர்பான நிர்வாக குழு 3வது முறையாக ஆலோசனை. தமிழகத்தில் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்திருப்பதாக முதல்வர் பெருமிதம். தொடர்ச்சியா அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 4500 ஹெக்டேர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் 9000 ஹெக்டரா, அதாவது 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. பொது போக்குவரத்தை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உதவ மக்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது தான் இதை குறைக்க சிறந்த வழி. இதனால் டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும், எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும். தமிழக அரசு கேட்ட பேரிடர் நிதியை ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. 17 விழுக்காடு நிதியை மட்டுமே வழங்கியுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். ஊரக வேலை திட்டத்திற்கு மாநில அரசு பங்களிக்க வேண்டும் என்பதில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? குனிந்து கும்பிடு போடும் கட்சிக்கு அதிமுக என்ற பெயர் எதற்கு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டம். தேர்தல் நெருங்குவதால் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் அரசு மடிக்கணினி வழங்குவதாக குற்றச்சாட்டு. மாணவர்களிடம் பாரபட்சம் காட்டாதே. மடிக்கணினி என்னாச்சு? மதுரையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மாநகராட்சியில் நிர்வாக சீர்கேடு, வரி விதிப்பு ஊழல் என முழக்கம். ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மாற்றத்திற்கு முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் எதிர்ப்பு. மாநில அரசுகளின் மீது கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதால் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாமகவினர் சென்னையில் போராட்டம். கணக்கெடுப்பு நடத்தாமல் பொய்களை கூறும் திமுக ஆட்சி சமூக அநீதியின் ஆட்சி என அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அனைத்து சாதியும் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் அழைப்பு விடுத்தும் பங்கேற்காத அதிமுக தாவிக. பாஜக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி சார்பில் நிர்வாகிகள் பங்கேற்பு. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள ராமதாஸ், பாமகவை ஆலமரமாக வளர்த்து தன்னிடம் பம்மாத்து வேலை வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம், பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை.
ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே நாளை தாவேக பரப்புரை கூட்டம். பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு. விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என செங்கோட்டையன் பேட்டி. அனைத்து விதிமுறைகளையும் தொண்டர்கள் பின்பற்ற அறிவுறுத்தல். இந்த கடுமையான பணியை 3 நாட்களுக்குள் முடித்து சிறந்த முறையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உத்தரவை நிறைவேற்ற தனி நீதிபதி அவசரப்படுத்தியது ஏன்? திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை. திண்டுக்கல், சேலம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பதிவு. மழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கனமழையால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. அமலலிங்கேஸ்வரர் கோயில் வளாகத்தை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் செல்ல தடை. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியதால் அருகே உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்த மக்கள். வட மாநிலங்களை வாட்டும் குளிர்காற்று. பல இடங்களில் -, டிகிரியில் பதிவாகும் வெப்பநிலை. டெல்லியில் கடும் பனிமூட்டம், காற்று மாசால் விமான சேவை பாதிப்பு. பயணிகள் அவ்வப்போது விமான நிறுவன இணையதளங்களை சரிபார்க்க அறிவுறுத்தல். வேலூர் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு. ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய முர்மு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தொகுதியில் மட்டும் 45,000 வாக்காளர்கள் நீக்கம். பவானிபூரில் வீடு வீடாக சென்று விசாரிக்க திரிணாமுல் முடிவு.
அமெரிக்காவிற்குள் நுழைய நைஜீரியா, ஜிம்பாப்வே உள்ளிட்ட 15 நாட்டு மக்களுக்கு கடும் கட்டுப்பாடு. சிரியா, நைஜர், தெற்கு சூடான் உள்ளிட்ட 5 நாட்டு மக்களுக்கு முற்றிலும் தடை. எண்ணெய் வயல்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். வெனிசுலாவிற்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யா மீது நீருக்கடியிலும் தாக்குதலை தொடங்கிய உக்ரைன். டீப்சி ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதல். வாட்டிகன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம். குளிரிலும் வாடாத நம்பிக்கையின் அடையாளம் என கிறிஸ்துமஸ் மரம் குறித்து போப் உருக்கம். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். $600 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பை தாண்டிய முதல் நபரானார் எலான் மஸ்க். இந்திய மதிப்பில் 58 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரராக உள்ளார் மஸ்க். தமிழர் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய வழியிலேயே பெறப்பட வேண்டும் என உத்தரவு.